மந்திரித்துமா கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயம். அரிசி சம்பந்தமான நாட்டில் இருக்கிற பிரச்சனை தொடர்பில் தாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்ட விடயம் நல்லம். நான் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்ற வகையிலே ஒரு பதிவை செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்று கிளிநொச்சி மாவட்டத்திலே 60% நெல் வயல்கள் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் கூட பெய்த கடும் மழை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வயல்கள் அழிக்கப்பட்டு ஈர நெல்லை உடனடியாக விற்பதற்கு விவசாயிகள் முயற்சிக்கிறார்கள். அதிலும் நிறுத்தல் அளவுகள் எல்லாம் கணக்க பிரச்சனைகள் உண்டு. அந்த நெல்லை ஸ்டோர் பண்ண இயலாது. ஏனென்றால் இன்றைக்கு வயல்களில் நெல் ஊறி போயிருக்கிறது. அதனை விட ஏற்கனவே அது நெல் பூக்குற காலத்திலே வந்த அழிவு ஒரு புறம், இப்பொழுது வெட்ட முடியாமல் இருக்கிற அழிவு இன்னொரு புறம். முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பெரும்பாலான வயல்களில் இந்த அழிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனை விட பெருமளவு நெல் உற்பத்தி செய்யப்படுகின்ற அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வயல்களையும் கூட விவசாயிகள் முறைப்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக திருவோணமலையினுடைய வெறுகல் பிரதேசத்திலிருந்து இன்று காலையும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்கள் என்னோடு குறிப்பிட்டார்கள். ஆகவே தயவு செய்து இந்த விவசாயிகளுக்கான அடுத்த கட்டம், அவர்கள் சிறுமுகத்திலே அவர்களை தூக்கி விடுவதற்கு ஏதாவது ஒரு வழி தேடுங்கள். இல்லை என்றால் இந்த நட்டத்திலே அவர்கள் செத்து போயிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பான இந்த விவசாயம் நெல் உற்பத்தியிலே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய அந்த கரிசனையும் உங்களுடைய உரையும் நான் அவதானித்த அடிப்படையில் இந்த விவசாயிகளுக்கு கை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு நம்புகோலை நீங்கள் அவசரமாக உருவாக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே மிக வினயமாக சங்கரன் வசந்தம் சமசிங்கத்துமா